மருது மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழகத்தில் வரும் 23ஆம் தேதி சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளது. திமுக மற்றும் அதன் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து முதல்வர் ஸ்டாலின் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார். 5 ஆண்டு ஆட்சியில் தமிழக மக்களுக்கு அநேக நலத்திட்டங்கள் நிறைவேற்றிவிட்டதாக ஒவ்வொரு மேடையிலும் ஸ்டாலின் பெருமிதமாக பேசி வருகிறார். மகளிர் உரிமை தொகை 8000 ரூபாய் இலவச கூப்பன் அறிவிப்பு உள்ளிட்டவை திமுகவுக்கு சாதகமாக இருக்கும் என அவர் நினைத்தார். ஆனால் ஸ்டாலின் பங்கேற்ற பிரச்சார கூட்டங்கள் பலவற்றில் காலி சேர்களை அதிகம் காண முடிந்தது. திமுகவினரும் கூட்டணி கட்சியினரும் சரியாக தேர்தல் வேலை செய்யவில்லையா என்ற சந்தேகம் அவருக்கு எழுந்தது. கூட்டம் சேராததற்கான காரணத்தை கண்டறியும்படி உளவுத்துறைக்கு உத்தரவிட்டார். தேர்தல் தேதி அறிவிப்புக்கு முன் மக்கள் மத்தியில் திமுகவுக்கு இருந்த செல்வாக்கு வேட்பாளர் அறிவிப்புக்கு பின் இல்லை என உளவுத்துறை அறிக்கையில் கூறப்பட்டதாம். மக்கள் மத்தியில் ஆளுங்கட்சிக்கு செல்வாக்கு குறைந்துள்ளதை அறிந்த ஸ்டாலின் கடும் விரக்தியடைந்துள்ளார். இதையடுத்து திமுக நிர்வாகிகள் கூட்டணி கட்சித் தலைவர்களை சந்தித்து பேசி தான் செல்லும் கூட்டங்களில் அதிகப்படியான தொண்டர்களை இடம்பெறச் செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளார். இதற்காக மருமகன் சபரீசனை களத்தில் இறக்கி உண்மை நிலவரம் கண்டறிய உத்தரவிட்டுள்ளார். அவருக்கு புதிய அசைன்மெண்ட் கொடுத்துள்ளதாக திமுக நிர்வாகிகள் சிலர் கூறினர். அதன் ஒரு பகுதியாகத்தான் நேற்று முன்தினம் திருவள்ளூர் சென்ற சபரீசன் திமுக, தேமுதிக, காங்கிரஸ் வேட்பாளர்களை அழைத்து பேசியுள்ளார். கூட்டத்தை சேர்க்க மாவட்ட நிர்வாகிகளிடம் அறிவுறுத்தியுள்ளார். திமுக மாவட்ட செயலர்களையும் சீட்டு கிடைக்காமல் அதிருப்தியில் உள்ளவர்களையும் எச்சரித்துள்ளார் என அறிவாலய வட்டாரங்கள் கூறின.